இன்னும் ஸ்கூல் திறக்கிற 2-3 நாள் தாண்டா இருக்கு. வா போய் உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு. சரின்னு பாப்பாவும் கிளம்பிட்டாளுங்க. அவளுக்கு புதுசா ஏதாவது பார்த்துட்டா போதும், அதை போட்டு நல்லா ரசிச்சு எல்லார்ட்டையும் போய் காட்டிட்டு வந்துடணும். அப்படித்தான் இருங்கம்மா நான் அப்பிச்சிட்டு போய் என் பேக்கையும் காட்டிட்டு எங்க போறேன்னு சொல்லிட்டு வரேன்னு காட்டுக்குள்ள எங்க அப்பாவை தேடி போயிட்டாங்க. மேடம் சொல்லி முடிச்சு வரக்குள்ள நானும் ட்ரை கிளீன்ல கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அவங்களுக்கு ஷூ வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. சரி ஸ்கூல் ஓப்பன் ஆகிறக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சிருந்தா கிளம்பணும். அங்க போனா இன்னமும் வீட்டுல அவகிட்ட பென்சில் பாக்ஸும் இதெல்லாம் இல்லாத மாதிரி எனக்கு பாக்ஸ் வேணும், பேக் வேணும், ஒரே ஒரு ஆட்டம். அதுலேயும் வந்து டேடிக்கு நான் தான் செப்பல் செலக்ட் பண்ணுவேன். போனது பிள்ளைக்கு ஷூ வாங்கறதுக்கு டேடி ஒரு பர்ச்சேஸை போட்டு வந்துட்டாராங்க. முடிச்சுட்டு கௌரி கிருஷ்ணா தான் வந்தோம். அங்கே வந்தோன்னே இதான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டாங்க. இதையும் ஃபுல்லாலாம் சாப்பிடலைங்க, பாதி நமக்கு தள்ளிட்டாங்க. இவ பண்ண லூட்டியில் கடைக்காரங்களே கேட்டாங்க எப்படிமா வீட்டில் வச்சு சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் பெரிய பெரிய கடையில் காஃபி குடிச்சாலும் நம்மளுக்கு நிவீஸ் கஃபேயோட காஃபி தாங்க எங்கே போனால் அல்டிமேட்டு. வரும்போது ரெயின்போ கேக் வேணும் வாங்கிட்டு வந்தாங்க. இது ஒரு பாதியை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அம்மா நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. இப்பதான் தெரியுது என்னதான் டயட்ல இருந்தாலும் ஏன் வெயிட் ஏறுதுன்ட்டு. இந்த மிச்ச மீதியெல்லாம் சாப்பிட்டு நம்ம வெயிட் ஏறிடும் போல இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று பண்ணாங்க, அந்த அல்டிமேட். நான் என் புக்கெல்லாம் எடுத்து படிக்க போறேன்னு சொல்லி போட்டு எடுத்தாங்க. அவ சொல்றது எங்களுக்கு புரியல. நாங்கள் இங்கிலீஷில் ரைம் சொல்லி கொடுத்தா மேடம் தமிழ்ல ரைம் சொல்றாங்க. என்ன பண்றேன்னு தெரியாம சோ ஓகே ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ் பார்த்துட்டு விட்டாச்சுங்க.